ஸோ ஏன் வந்து இப்போ இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இது இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐபின்னு சொல்கிறாங்க, இன்டெலிஜென்ட் இது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள். அப்போ வெறும் மியூசிக் மட்டும் கிரியேட்டிவிட்டினால பண்ணுறது கிடையாது, எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். ஏய் கொட்டாய் விடாதரா, நான் உண்மையிலேயே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நான் இதை பலா ஸ்லீப்பி. சரி இது மட்டும் கேட்டு அப்புறம் தூங்கிடலாம். ஓகே, யார்கிட்டயாவது நான் போகிறேன் அக்கம் கேள்றா கொஞ்சம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ எம்ஜிஆர் காலத்தில் ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் இருந்தார், எம்எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு. எம்எஸ்ஜி இல்லை, எம்எஸ்வி. அது இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர்னு எடுத்தீங்கன்னா அவங்களோட டியூரேஷன் வந்து 3 ஜென்ரேஷன்ஸ். இப்போ எம்எஸ்வி சார் இருக்கார் இல்லையா, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு ஃபேமஸ்ஸு, எங்கள் அப்பா காலத்துலேயும் ஃபேமஸ்ஸு, என் காலத்துலையும் சில பேர் அந்த அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ உன் காலத்தில் நீ அவரை பற்றி இன்றைக்கி தான் நீ கேள்விப்படுறன்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது வரைக்கும் எம்எஸ்வி பற்றி உங்கள்கிட்ட பேசினதே கிடையாது. இந்த வீடியோ சாக்க வச்சு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ 3 ஜென்ரேஷன், மேக்ஸிமம் போனால் 4 ஜென்ரேஷன்ஸ். ஓகேவா? ஆனால் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு